இரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணன் துணையினோடு நோய் நொடி அற்று எல்லா செல்வங்களும் பெற்று தாயவள் தயவினாலே இப்புவிக்கு சேவை செய்து எல்லோரும் எப்பொழுதும் போற்றும் வண்ணம் இருந்திடல் வேண்டி அன்னையை பிரார்த்தித்து வணங்குகின்றோம். ஹரி ஓம் மகாகாளி. அண்மையில் வீராபுரம் எனும் ஓர் கிராமத்திற்கு அடியேன் பயணமானேன். செங்கல்பட்டிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அந்த எழில் மிகுந்த கிராமம் பயணிக்கிற போது பல வருடங்களுக்கு முன்பு கிராமப்புறங்களில் பயணித்த அனுபவங்களை நினைவுபடுத்துவதாக அமைந்திருந்தது. அந்த வீராபுரம் கிராமத்தில் வயலில் புதையுண்டு இருந்த ஜேஷ்டாதேவியினுடைய கல் சிற்பத்தை கண்டெடுத்த அந்த கிராம மக்கள் என்ன தெய்வம் என அறியாமலேயே அங்கும் இங்கும் வைத்து ஆராதித்து அதற்கான ஒரு நாள் வருகிற போது தன்னை அவள் அறிந்தவரை வைத்து வெளிப்படுத்தி தனக்கே ஒரு ஆலயத்தை அமைத்து கொண்டிருக்கிறார். பார்ப்பதற்கு ஒரு குடில் போல காட்சி அளிக்கிற அந்த ஆலயம் மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்வது போல சிறு குடிலென அமைந்திருக்கும் அந்த கோயிலை சின்னது என எண்ணி ஏமாந்து விட இயலாது. சிறிதாக இருந்தாலும் அந்த ஆலயமும் அதன் அருகே மூல ஆலயமாக விளங்குகிற அந்த சிவ ஆலயமும் அத்தனை ஒரு வசீகரம் நிறைந்ததாக தெய்வீகம் நிரம்பி வெளிகிற ஒரு வளாகமாக நெஞ்சத்தில் உணர முடிந்தது. அந்த ஆலயத்தை சீரும் சிறப்புமாக ஆராதித்து அகமகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பர் சந்திரகாசன் ஒரு முன்னாள் அரசு ஊழியர். எனினும் அம்பாள் அவரை தன்வசமாக்கி பக்குவப்படுத்தி பழுத்த பழமாக மாற்றி ஜனங்களுக்கு தந்திருக்கிறார். அம்பாள் மீது அவருக்கு இருக்கிற அளவு கிடந்த அந்த அன்பும் பக்தியும் ஆராதனையினுடைய சிறப்பும் காண கண்கொள்ளா காட்சி. அந்த ஆலயத்திற்கு யாம் தம்பதியராக சென்றிருந்த சூழலில் நீங்களே அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் என பணித்தார். நிஜமான ஒரு உணர்வு. அந்த அபிஷேகம் செய்கிற பொழுது ஒரு விதம் உடல் முழுதும் பலவீனம் அடைந்து படபடப்பு ஏற்பட்டு எப்படா கர்ப்பகிரகத்திலேருந்து வெளியில் வருவோன்னு என்னும் அளவுக்கு வேர்த்து விறுவிறுத்தது. சந்திரகாசன் ஐயா ஒரு பாடலாக ஜேஷ்டாதேவி மீதான தனக்கு இருக்கும் பக்தியை வெளிப்படுத்துகிற வகையில் ஒரு பாடல் ஒன்றை பாடினார். வரகவி என்று சொல்வார்களே, அதுபோல் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னால் எழுதியோ படித்தோ பாடுவதில்லை. தானாக தன்னிடம் இருந்து அவருக்கு தன்னெழுச்சியாக ஊறுவது போல வார்த்தைகள் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது, பாடிக்கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் அவருடைய அம்பாள் குறித்தான அந்த வர்ணனைகளும் ஆராதனையின் போது அவர் எடுத்து சொல்கிற விளக்கங்களும் கேட்பதற்கு மெய்மறக்கச் செய்கிறது. இந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கிற அந்த பாடல் அவர் பாடுகிற போது என்னையும் அறியாமல் கையில் வைத்திருந்த உடுக்கை எடுத்து அவருடைய இணைந்து வாசிக்கவும் செய்தேன். நீண்ட நேரம் பாடிய அந்த பாடல் நிறைவு பெறுகிற போது பாடி அவருக்கும் வாசித்த எமக்கும் அருகே இருந்த அன்பர்கள் யாவருக்குமே ஒரு பரவசமும் பரமானந்த அனுபவமாகவும் மனமகிழ்வு தரக்கூடிய ஒரு அனுபவமாகவும் அமைந்திருந்தது. அதே அனுபவம் அந்த பாடலை முழுமையாக கேட்கிற உங்களுக்கும் ஏற்படும் என எண்ணுகிறோம். இந்த வீடியோவை கண்டு களித்த அன்பர்கள் அந்த வீராபுர கிராமத்திற்கு சென்று ஜேஷ்டாதேவியை வழிபட வேண்டும் என விரும்பக்கூடியவர்கள் அவருடைய எண் கீழே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை தெரியப்படுத்தி அவருடைய நேரத்தை கேட்டறிந்து பயணிப்பது மிக அவசியம். எந்த நேரத்தில் பூஜா முறைகள் அங்கு இருக்கிறது,
என்றைக்கு வரலாம் என்கிற விவரங்களெல்லாம் அவர் கேட்டறிந்து அதன்படி உங்களுடைய பயணத்தை திட்டமிடுங்கள். ஹரிஓம் மகா காளி. இந்த ஊர் வீராபுரம் கிராமங்க. இந்த ஊரில் தான் நாங்கள் எல்லோரும் பிறந்தோம் வளர்ந்தோம். அப்போது எங்கள் ஊரில் ஒரு வயல்வெளி பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சின்ன வயசில் கட்டி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருந்தோம். காலப்போக்கில் ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து சிவனுக்கு ஆலயம் எழுப்பணும்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் தான் சிவனுக்கு பக்கத்துலேயே ஒரு சிலை மண்ணில் பொறிஞ்சி காலப்போக்கில் கிடச்சிது. என்ன தெய்வம் தெரியாமல் ஆராதிச்சிட்டு இருந்த பொழுது அந்த நேரம் நான் வந்தபோது அந்த அம்மாவை பார்த்த உடனே ஜேஷ்டா தேவின்னு தெரிஞ்சுது. இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அப்போவே அந்த அம்மாவுக்கும் கோயில் கட்டணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணி கோயிலை கட்டி எழுப்பியிருந்தோம். ஜேஷ்டா தேவியை பற்றி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் ஜோதிடம் படித்தப்போ ஒரு முக்கியமான தெய்வம் மாந்தின்னு இருக்குது ஜாதகத்தில். அதுக்குண்டான ஒரு பரிகாரம் செய்யணுன்னா ஜேஷ்டாதேவி செய்யணுங்கிறத ஒரு வாய்ப்பு கிடச்சிது சொன்னாங்க. அதை ஃபாலோ பண்ணோம், மற்றவங்களுக்கும் சொன்னோம். அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது தான் இந்த அம்மாவனுடைய தரிசனம் கிடச்சிது. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டி சிவனுடைய கோயிலோடு சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாரும் வணங்கிட்டு வரோம். இப்போதைக்கு இந்த ஜேஷ்டாதேவியினுடைய சில சக்தி வெளிப்பட்டு எல்லாருக்கும் சில விஷயங்களை சாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறாங்க. ஜேஷ்டாதேவின்னா யாருன்னு பல பேருக்கு தெரியறதில்ல. அதே நேரத்தில் எந்த மருந்து தின்னா பித்தம் தெரியும்னு தெரியாமல் பல தெய்வங்களை வணங்கி தெய்வத்து மேலேயே நிந்தனை செய்யக்கூடிய ஒரு மக்கள் சமுதாயத்தில் சிந்தனை செய்கிறாங்க. அதையெல்லாம் முறியடித்து நான் இருக்கிறேன் அபயம் தருகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த ஜேஷ்டாதேவி இருக்காங்க. பர்டிகுலராக வீராபுரத்தில் பார்த்திங்கன்னா குலிகனுக்கு ஒரு தனி உருவமும் ஜேஷ்டாதேவிக்கு புத்திரியாக இருக்கக்கூடிய மாந்திக்கு ஒரு உருவமும் இந்த இடத்துல ஸ்தாபிதம் பண்ணியிருக்குங்க. ஜேஷ்டாதேவி சிலையிலேயே அந்த உருவங்கள் இருந்தாலும் கூட பல பேருக்கு பல விதமான சந்தேகங்கள் வந்துடுது. இது யார் என்னன்னு கேட்குறது, விளக்கமாக சொல்கிறதுக்காக இப்படி ஒரு அமைப்பு அமைச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த வீராபுரம் கிராமத்தில் எழுந்தருளி இந்த இடத்திலே மக்களுக்கு அருள் தருவதற்காக மிகப்பெரிய சக்தி மிகுந்த ஒரு ஸ்தலமாக இருக்குது. இதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனும் அப்படித்தான், குச்சாலீஸ்வரர்னு பேர். ஆதி காலத்தில் இந்த இடத்துல தர்பக்காடு இருந்தது. தர்பக்காடில் இருக்கக்கூடிய சிவனுடைய ரூபம் தர்பை முடி மாறி இந்த ஈஸ்வரனுடைய அமைப்பு இருக்கிறதுனால முற்காலத்தில் குச்சாலீஸ்வரர்னு சொல்லியிருந்தாங்க. ரெக்கார்டு தெரியாதப்போ இப்போ வீரமங்கலநாதர்னு பேர் மாற்றி ஈசனுக்கு இங்கே கும்பாபிஷேகம் செய்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ஒரு கிராமத்துக்கு வயல்வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். யாம் பெற்ற இன்பம் இந்த உலகம் பெறணுங்கிறது என்னுடைய ஆசையினால் எல்லோரையும் இந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்றோம். இங்கே ஞாயிற்றுக்கிழமையில் ராகுகால பூஜைங்கிறது செய்கிறோம். ஏன் எல்லாருமே ராகுகால பூஜை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த இடத்துல ஜேஷ்டாதேவிக்கு பிரியமான நாளுன்னு புதன்கிழமையை சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாங்க, சில அன்பர்கள் சனிக்கிழமைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கிறதுக்கு காரணம் நான் அறிந்த வகையில் அன்னைக்கு பிரதோஷ நேரத்தில் இருக்கக்கூடிய ராகுகாலம், அதே ராகுகால நேரத்தில் சனி ஓரை இருக்குது. நமது குறை தீரணும்னா, சனி பகவானால் ஏற்படுற சோதனை மறையணும்னா ஜேஷ்டாதேவிக்கு ராகு காலத்தில் சனி ஓரை இருக்கும் பொழுது பண்ணோம்னா அதற்கு முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு இந்த கால் மிதிச்சிட்டு போனவங்களுக்கெல்லாம் அந்த அம்பாள் ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை வாங்க, செங்கற்பட்டிலிருந்து T72ன்ற ஒரு பஸ்ஸு வருது. அது வீராபுரம்ன்ற இடத்துல இறங்கி கொஞ்சம் தூரம் ஒரு 200-300 அடி 300 மீட்டர் நடந்து வந்தால் இந்த திருக்கோயில் இருக்கும். இந்த திருக்கோயிலில் அம்பாளை தரிசித்து அந்த நேரத்தில் சில பேருக்கு அருள் வாக்கு தருவாங்க. வந்தவர்கள் மீதே அருள் இறங்கி செல்லக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த திருக்கோயில் இருக்கிறது. இந்த திருக்கோயிலை கண்டோர் இன்றுடனும் கேட்டோர் வளம் பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்குது. கற்பனை கெட்டாத கலியுக தெய்வமே, கற்பனை கெட்டாத கலியுக தெய்வமே, நீயே கதி என்று
சரண் புகுந்தேனம்மா நீயே கதி என்று சரண் புகுந்தேனம்மா. ஏன் இந்த வாழ்க்கை தன்னை எந்தனுக்கு நீ அளித்தாய், ஏன் இந்த வாழ்க்கை தன்னை